சென்னை கிட்ட 2500 வருஷம் மலைக்கு மேல ஒரு சிவன் கோயில், கீழே இறங்குற இடத்துல அழகான குடவரை கோயில், ஒரு சித்தர் குகை, இந்த இடத்த ஈகிள் டெம்பிள் அண்ட் பக்ஷி தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில் எங்க இருக்குன்னு சொல்றேன், மறக்காம போயிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூகுள் மேப்ல வேதகிரீஸ்வரர் டெம்பிள் திருக்கழிகுன்றம் போனீங்கன்னா கூகுளே எக்ஸாக்ட் லொகேஷன் கொடுத்துரும். என்ட்ரி டிக்கெட்டா 2 rupees சார்ஜ் பண்றாங்க. நான் ஏர்லி மார்னிங்கே போனால எனக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பண்ணல. இது ஒரு குட்டி மலை தான். நீங்க அரௌண்ட் ஒரு 565 படிக்கட்டு ஏற மாதிரி தான் இருக்கும். கோயில் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி ரைட் சைடுல ஒரு அழகான வியூ பாயிண்ட் வச்சிருப்பாங்க. உள்ள போயிட்டு வேதகிரீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தீபாவளி பண்ணும்போது சிவபெருமான் அற்புதமான காட்சி கொடுத்தாருங்க. இந்த கோயில்ல நந்தியே இருக்க மாட்டாரு. 1991 வரைக்கும் இங்க 2 கழுகு ராமேஸ்வரம்ல இருந்து வந்து இங்க இருக்க அர்ச்சகர் கொடுக்கிற சக்கரை பொங்கலை பிரசாதமா சாப்பிட்டுட்டு காசியில அடைக்கலம் ஆகிறதா ஐதீகம் இருக்கு. இப்ப வரதுல அதுக்கு பதிலா கழுகோட சிலையை மலை உச்சில வச்சிருப்பாங்க. அதனாலதான் இந்த இடத்துக்கு பக்ஷி தீர்த்தம் அப்படின்னு இன்னொரு பேருமே இருக்கு. கீழே இறங்குறப்போ ராமநாதர், காசி விஸ்வநாதர், சிவலிங்கம் நீங்க பார்க்க முடியும். இங்க சித்தர் சுப்பையான்னு ஒரு கேவ் இருக்கு. இங்க ஒரு சித்தர் பல வருஷமா தவம் புரிஞ்சதாக சொல்லப்படுது. பல்லவர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு கால் மண்டபம் இங்க இருக்கு. மிஸ் பண்ணாம அதையும் பாருங்க. 2 ஹவர்ஸ்ல அந்த மலை ஏறி இறங்கிடலாம். ரிட்டர்ன் கீழே இறங்குறப்போ படிக்கட்டுல இந்த சிலையை பார்த்தேன். இது யாரோட சிலைன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க. தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.